Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட பாண்டாஸில் இருக்க டேட்டா ஃப்ரேம் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பாண்டானா என்ன, அதில் டேட்டா ஃப்ரேம் சீரீஸ் பற்றியே தான் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ டேட்டா ஃப்ரேம் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி அப்படின்றது கமா செப்பரேட்டட் வேல்யூ. இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு எக்ஸல் ஃபைலை நான் ரீட் பண்ணணும்னா ரீட் அண்டர்ஸ்கோர் எக்ஸல் அப்படின்னு யூஸ் பண்ணோம். இந்த ரெண்டு ஃபைலுக்குமே காமனான மெத்தட்ஸ் தான் இந்த கீழே இருக்க ஹெட், டெய்ல், எல்ஓசி, சார்ட் வேல்யூஸ், ட்ராப். இந்த ஹெட் அப்படின்றது டாப்பில் இருக்க ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம ப்ராக்கெட்டில் எத்தனை ரெக்கார்ட் நமக்கு வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃபைல் இருக்குது, அதில் 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணணும்னா ஹெட் அப்படின்ற மெத்தடை நான் யூஸ் பண்ணோம். இதில் நம்ம ஹெட் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இல்லை எனக்கு பர்டிகுலராக 3 ரெக்கார்ட் தான் வேணும், 10 ரெக்கார்ட்ஸ் வேணும்னா நம்ம ஹெட் அப்படின்ற மெத்தடில் இருக்க ப்ராக்கெட்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் எத்தனை ரெக்கார்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத. ஹெட் ப்ராக்கெட்குள்ளே 10 கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் ஹெட் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. டெய்ல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து ரெக்கார்டை ஃபெச் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ டெய்ல் மெத்தட் மட்டும் கொடுத்தோன்னா லாஸ்ட் 5 ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணும். டெய்ல் ப்ராக்கெட்குள்ளே 3, 2 அப்படின்னு எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு உண்டான ரெக்கார்ட்ஸை லாஸ்ட்லேருந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். டெய்ல் ப்ராக்கெட்டில் 2 கொடுத்தோன்னா லாஸ்ட் 2 ரெக்கார்ட்ஸை டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, இது நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபெச் பண்ணோம், லாஸ்ட்லேருந்து ஃபெச் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு பர்டிகுலர் ரெக்கார்ட் தான் வேணும், 5th ரெக்கார்டு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம எல்ஓசி அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இது லொக்கேஷன். இதில் நம்ம 5th ரெக்கார்டில் இருக்க நேம், பர்டிகுலர் ஃபீல்டோட டேட்டா மட்டும்தான் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் ரெக்கார்டோட இன்ஃபர்மேஷனும் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம் 2ன்னு கொடுத்து. இல்லை வெறும் எனக்கு எல்லாத்தோட நேமும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகணும்னாலும் வெறும் நேம் கமா ஸ்டாண்டர்ட் கொடுத்தோன்னா எல்லா ரெக்கார்ட்ஸோடைய நேம் அண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேஷன் வேணும்னும் போது நம்ம எல்ஓசி அப்படின்ற மெத்தடுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு சார்ட் வேல்யூஸ். சார்ட் வேல்யூஸில் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிக்கலாம், டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணிக்கலாம். சார்ட் வேல்யூஸில் டிஃபால்ட்டாக கொடுத்தோன்னா அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் வேணும்னா நம்ம அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு செட் பண்ணோன்னா அது நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். தென் ட்ராப்ன்றது டெலிட்டை தான் நம்ம ட்ராப் அப்படின்ற மெத்தட் மூலயமா சொல்கிறோம். இதில் பர்டிகுலர் காலமை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் டெலீட் பண்ணிக்கலாம், பர்டிகுலர் ரோ மட்டுமே டெலீட் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம ஐடியலியில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பாண்டா கொடுத்துக்கலாம். இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த இம்போர்ட் பாண்டாஸ் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம் ரன் பண்ணி. ஸோ நான் F5 ப்ரெஸ் பண்ணுறேன், இது ஒர்க் ஆகுது. அதனால தான் நமக்கு எந்த எரரும் காட்டல. ஃபைலை ரீட் பண்ணிக்கலாம். என்னோடது CSV ஃபைல்ன்றதுனால நான் அதோட பாத்தை ஸ்பெசிஃபை பண்ணி அந்த ஃபைலை கொடுத்துக்கிறேன். நம்ம அந்த ஃபைலை பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் கொடுத்த CSV ஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா நேம், கிளாஸ், செக்ஷன், சப்ஜெக்ட், மார்க், கிரேட் இதெல்லாம் அதோட ஹெட்டிங்ஸு, அதுக்கப்புறம் வரதெல்லாம் டேட்டாஸ். இது ஒன்று ஒரு ரெக்கார்ட். ஓகேங்களா, நான் இந்த இடத்துல pd.read_csv கொடுத்து அதோட பாத் read_csvல அந்த ஃபைல் இருக்கிற பாத்தை ஸ்பெசிஃபை பண்ணி ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் இதை ஃபைலை பிரிண்ட் பண்ணுறேன். பாருங்கள், 0லேருந்து டிஸ்பிளே ஆகுது. நேம், கிளாஸ், செக்ஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். பிரிண்ட்
data file dot head கொடுக்குறேன். நான் இந்த இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த டேபிள்லேருந்து ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட் டிஸ்பிளே ஆகிருக்கு. சிமிலராக இதில் நான் 2 கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 2 ரெக்கார்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதோட கண்டிஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.